ஹரஹர நம பார்வதி பதஜே. ஹரஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வேயிறு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன், மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால், ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே, ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. ஆதித்யாஜ சோமாஜ மங்களாய புதாஜ குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹ. அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேதசிவ ஆகம பாடசாலை குருகுலம் சங்கரபடம் காஞ்சிபுரம். அலைபேசி 9865098370. அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நாம் நமது நெக்ஸ்ட் தொலைக்காட்சியின் வாயிலாக காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனையோ பதிவுகளை பார்க்குறோம். நிறைய நிகழ்ச்சிகள் ஜோதிட ரீதியாக, ஆன்மீக ரீதியாக, மாத ராசி பலன்கள், பெயர்ச்சி பலன்கள், இது மாதிரி வார ராசி பலன்கள், இது மாதிரி நிறைய பார்த்துட்டு இருக்கோம். ஒன்லையும் ஒரு விஷயங்கள் இருக்கும். அப்படி பார்க்கும் பொழுது இப்போ நாம் பார்க்க இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வருகின்ற 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு நமக்கெல்லாம் எப்படி இருக்குது, 2026 மேஷம் முதல் மீனம் ராசி வரை இருக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குது, நன்மைகளா தீமைகளா? ஏன்னா 2025 பார்த்தீங்கன்னா பலவிதமான கஷ்ட நஷ்டங்களைப்பட்ட ராசிகள் அதில் இருக்கும். அதில் ஏதாவது விடிவு காலம் வருதா, மாற்றங்கள் ஏற்படுமா, நமக்கு நல்லதே நடக்காதா, இப்படியெல்லாம் சொல்ல முடியாத கஷ்டங்களோடு துயரங்களோடும் எதிர்பார்ப்புகளோடும் நிறையா ராசிக்காரர்கள் இருப்பார்கள். இப்போ இந்த வரக்கூடிய இந்த புத்தாண்டு அடுத்த வருஷம் ஆச்சும் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வருடமும் ஒரு நிமிஷம் மாறி போயின்னு இருக்கு. அப்போது அவ்வளோ வேகமாக கஷ்டங்களை அனுபவிக்கிறோம். நல்லது சீக்கிரம் ஓடிடுது, கெட்டது ரொம்ப நாள் அனுபவிச்ச மாதிரி தெரியும். இந்த 2026 நமக்கு ஏதாவது நன்மை நடக்குமான்னு ஆவலோட ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாண்டட் விருப்பங்கள் இருக்கலாம். இந்த பல தடவை ஒரு எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகாமல் இருப்போம். அதில் நம்ம இந்த வருஷம் ஆச்சு இதில் எப்படியாவது இந்த எக்ஸாமை நல்லபடியாக பண்ணிடுவோம், ரிசல்ட் நல்லபடியாக வந்துடும். உத்தியோகத்திற்காக எதிர்பார்த்துன்னு இருக்கிறவங்க, திருமண பேச்சுக்காக எதிர்பார்த்துன்னு இருக்கிறவங்க, திருமணத்திற்காக, குழந்தை பாக்கியத்திற்காக, அது போக வீடு கட்டுறதுக்கு, கடன் நிவர்த்தி ஆகுமா, நோய் நொடிகள் சரியாகுமா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது வாழ்க்கையில் இருந்துட்டு தான் இருக்கும். இப்போது இது எல்லாமே ஒரு பிளான் பண்ணி வைப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைப்போம், ஏதோ ஒரு தடங்கள் ஏற்படும், நின்று போகும். சரி, அதுக்காக பின்வாங்க முடியுமா? இதில் நான் சொன்ன காரியங்கள் அனைத்துமே மனித வாழ்க்கைக்கு ரொம்பவும் அவசியமானவை. எப்படி இருந்தாலும் பண்ணித்தான் ஆகணும். இப்போ இந்த வருடம்னாச்சும் இந்த காரியத்தை நாம் சாதிப்போமா அப்படிங்கிற ஆவலோடு பல பேர் காத்துட்டு. அப்போது 2026க்கு அப்படின்னு ஒரு தனி பலன்கள் கிடையாது. 9 கிரகங்களும் எந்த இடத்துல பயிற்சி ஆகுதோ அப்போ தான் அது பலன்கள். அப்போ 2025 ஆன பயிற்சிகளும் 26 ஆக போகிற பயிற்சிகளையும் வைத்துத்தான் பொதுவான பலன்களாக சொல்ல முடியும். அப்போ அந்தந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்கோ இந்த 2026 12 ராசிகளுக்கும் சாதகமாக இருக்கா, அனுகூலமாக இருக்கா, நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் பார்க்குறோம். வாங்க உள்ளே போய் 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்குங்கிறத தெளிவாக பார்ப்போம். அன்பார்ந்த எங்களுடைய விசாகம் அனுஷம் கேட்டை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு வணக்கம், புத்தாண்டு வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அப்படின்னு எடுத்துட்டால் இந்த 2026ஆம் ஆண்டு தாச்சும் நமக்கு நன்மை நடக்குமா அப்படின்னு ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. மிகச்சிறப்பு, நன்மைகள் அதிகரிக்கும், கவலைப்பட வேண்டாம். ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் சேர்க்கை. பேச்சை குறைக்கிறோம், பேச்சினால் பகை ஏற்படும். 2 சூரியன் இருக்கிறதுனால தகப்பனாருக்கு உடல்நலக்கேடு, மருத்துவ செலவுகள் வரலாம். சில பேருக்கு குடும்ப பிரிவை ஏற்படுத்தும், வாகன பழுதுகள் உண்டாகலாம், வாகன செலவுகள் ஏற்படும். பூமி மனை வீடு விவசாய நிலங்கள் ரியல் எஸ்டேட் புரோக்கேஜ் உணவு சுகாதாரம் மருத்துவம் காவல்துறை இராணுவம் இந்த மாதிரி துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை அதிகரிக்கும்.
அரசாங்க பணிக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த அரசாங்க பணிங்கிறது கிடைக்கும். ஏற்கனவே கவர்மெண்ட் ஜாபில் இருக்கார் அப்படின்னா பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பாராட்டுகள் எல்லாம் குவிந்த வண்ணம் இருக்கும். தகப்பனார் பதவியில் இருந்தால் அவருக்கும் பதவி உயர்வுகள், சம்பள உயர்வு, பாராட்டுகள் எல்லாம் ஏற்படும். 4ஆம் இடத்துல சனி ராகு வருட ஆரம்பத்தில் அர்த்தாஷ்டம சனி, வக்கரகதியில் இருக்கார் சனி. சில பேருக்கு இடமாற்றம், தொழில் மாற்றம், வேலை மாற்றம், தேவையில்லாத அலைச்சல், நரம்பு கோளாறுகள், விபத்துக்கள், கெட்ட பெயர், கெட்ட சகவாசம், கெட்ட நண்பர்கள், துன்பம், துயரம், வேதனை, சங்கடங்கள், மன உளைச்சல், பொருளாதார விரயங்கள், கஷ்ட நஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. சொந்த ஜாதகத்தை ஒரு முறை பார்க்கணும். சொந்த ஜாதகத்தில் நன்மை தரக்கூடிய விதத்தில் கிரகங்கள் இருந்தால் நமக்கு இந்த ப்ராப்ளங்கள் வராது. சொந்த ஜாதகத்திலையும் சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு இடையூறுகள் அப்படிங்கிறது ஏற்படும். 5ஆம் இடத்துல ஒன்றுமில்லை, 6, 7 ஒன்றுமில்லை, குரு 8ஆம் இடத்துல குரு பகவான் வக்கரகதியில் இருக்கார், மிகச்சிறப்பு. திருமண பேச்சுக்கள் கைகூடும், தடைபட்டு வந்த திருமணங்கள் நிச்சயிக்கப்படும், பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும், தடைபட்ட திருமணம் நிச்சயிக்கப்படும், கணவன் மனைவி பிரிந்திருந்தால் ஒன்று சேரலாம், வம்சவருத்தி ஏற்படும். குறிப்பாக அணிகலன்கள் செய்யக்கூடியவர்கள், ஆடை சம்பந்தமாக நூல், பருத்தி, பஞ்சு, ஜவுளி, கார்மெண்ட்ஸ், டெய்லரிங் ஷாப், துணி சம்பந்தமாக உற்பத்தி பண்ணக்கூடியவர்கள் அவர்களுக்கு மிகச்சிறப்பு. டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் மிக சிறப்பு அப்படிங்கிறது ஏற்படும். வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் உண்டாகும். பொதுவாக பார்த்தோம்னா நீர்நிலைகள் சம்பந்தமாக பணியாற்றக்கூடியவர்கள், பொதுப்பணித்துறை, குடிநீர் வடிகால் வாரியம், கடல் சார்ந்த தொழில், நீர் சார்ந்த தொழில், இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடியவர்கள்லாம் அவர்களுக்கு நன்மை அப்படிங்கிறது ஏற்படும். அதே மாதிரி ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், மாவட்ட கருவூலங்கள், உள்ளாட்சித்துறை, இதில் பணியாற்றக்கூடியவர்கள், ஆட்சியாளர்கள், ஆட்சியாளர்னால் மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகத்தில் பணியாற்றக்கூடியவர்கள், நிர்வாகத்தில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை அதிகரிக்கும். செக்ரட்டரின்னு சொல்லக்கூடிய தலைமை செயலகத்தில் பணியாற்றக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு நன்மைங்கிறது உண்டாகும். பொதுவாக விருச்சிக ராசி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 2026ஆம் ஆண்டு மிகச் சிறப்பானதொரு நன்மை, 100% நன்மைகள் அப்படிங்கிறது உண்டாகும். இந்த ஆண்டு அதிர்ஷ்டமான வண்ணம் சிவப்பு, அனுகூலமான திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். முருகப்பெருமானை வணங்கி இந்த ஆண்டை இனிமையான ஆண்டாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.